Hello and welcome to another Game Week review episode with the Vada London Arsenal Tamil podcast. And joining me today is Gowtham from Football Pechu. Gowtham bro, hi, how are you? I'm doing good. நீங்க எப்படி இருக்கீங்க? அதான் இப்போ இந்த ப்ரொடக்ஷன் மீட்டிங்ல பேசின மாதிரி தான் இருக்கேன் அப்படி வச்சுக்கலாம். பட் கேம் வீக் 13 வந்து இந்த இன்டர்நேஷனல் பிரேக் அப்புறம் டிசப்பாயிண்ட் பண்ணாத மாதிரி ஒரு ஒரு ஸ்டோரி லைன்லாம் நிறைய கொடுத்துருக்கு. ஸ்டார்டிங் வித் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு கேம் மேன் சிட்டி லிவர்பூல், அப்புறம் எண்டிங் வித் ஃபுல்ஹாம் வுல்வ்ஸ். நான் அந்த கேம்ல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல, பட் கடைசி ஒரு 20 மினிட்ஸ்ல மாறி மாறி வாரும் பெனல்ட்டியும் நீங்க 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 அப்படின்னு வந்துகிட்டே இருந்தாங்கல்ல. பட் அதை தவிர ஒன் ஹை நோட் அபவுட் வார் அப்படின்னு சொல்லணும்னா அவ்வளவு கான்ட்ரவர்சி இருந்துச்சா எனக்கு தெரியல. மேபி அந்த ஸ்பர்ஸ் கேம்ல கம்ப்ளைண்ட்ஸ் கொஞ்சம் வந்திருக்கலாம். பட் ஹோலிஸ்டிக்கலா பார்க்கும்போது வார் பத்தி இந்த வாரம் நம்ம ரொம்ப அதிகமா டச் பண்றதுக்கான ஏதோ டாபிக்ஸ் வரல என்னை பொறுத்த வரைக்கும். பட் அது இல்லாம நிறைய நம்மளுடைய அந்த ஹவு த சீசன் இஸ் அன்ஃபோல்டிங் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரொம்ப டூ மெனி திங்ஸ் கோயிங் ஆன் அட் த சேம் டைம். ஸ்டார்டிங் வித் சிட்டி லிவர்பூல். சிட்டி வந்து டாப் ஆஃப் த டேபிள் ஆரம்பிச்சாங்க வீக்க முடிக்கும் போது தேர்ட்ல செகண்ட்ல இருக்காங்களா? செகண்ட்ல செகண்ட் இருக்காங்க. அந்த பாயிண்ட் 2 பாயிண்ட்ஸ் லாஸ்ட்ன்ற மாதிரி பார்ப்பாங்களா சிட்டி? ஏன்னா அவங்க நிறைய சான்சஸ் இருந்தும் they never consolidated the lead. லிவர்பூலுக்கு நிறைய சில சான்சஸ் வந்துச்சு, நல்ல ஜெனுவின் சான்சஸ் வந்துச்சு. பட் லிவர்பூல் did not score until a beautiful goal by Trent Alexander-Arnold. ஸோ ஃபர்ஸ்ட் சிட்டியை பத்தி எடுத்துக்கோ. மிஸ் சான்சஸ், ஏன்னா பேக் டு பேக் கேம்ஸ் சிட்டி ஆர் blowing leads, unlike சிட்டின்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க? Yeah, I think they had a lot of chances and definitely disappointed ஆயிருப்பாங்க. They should have won the game. Fair and square, they should have won the game. For the number of chances Alan got, I think Alan should have been the man of the match. எவ்வளோ சான்ஸ் வந்துச்சு அவனுக்கு, கேமை வந்து he should have easily put it to bed. Definitely, but surprisingly Pep came after after the game and press conference, he said that's all we deserved for and the draw is a good result அப்படின்னு சொன்னார், which was very surprising. ஏன்னா they had super chances to win the game and they didn't take any of them. அப்படிதான் இருந்துச்சு எனக்கு கேம் பார்க்கும்போது. and actually அவங்க ஸ்கோர் பண்ண கோலும் it was a ஈஸியா வந்து ஆக்கே went through Trent and Szoboszlai அந்த இடத்துல and he slid it in for Haaland. So yeah, I think Pep will be incredibly disappointed. He should have won the game easily on the game பொறுத்த வரைக்கும். But Liverpool just kept hanging on. Liverpool கேம் ஃபுல்லாவே எதுவுமே பண்ணல. They were literally nowhere in the game. எந்த கிரியேஷனும் கிடையாது, எதுவுமே கிடையாது ஸ்டார்ட்ல இருந்து ஃபினிஷ் வரைக்கும். ஏன்டா இந்த கேம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறதா எனக்கு இருந்துச்சு, கடவுளே அப்படின்னு. So for me it was a very very bad game on side of Liverpool, but I don't think City will be too unhappy about it because நீங்க சொன்ன மாதிரி they've been throwing away leads, but their performances are not dipping anyway. If the performances are dipping, then fine, then we should be worried about it. But அந்த கோலை தவிர there was nothing that City should have been worried about throughout the game. வேற எந்த சான்ஸும் early on ஒரு 10th மினிட்டோ 12th மினிட்டோ அந்த நுனியஸோட ஹெட்டரை வந்து எடர்சன் மேல தள்ளி விட்டானே தவிர மத்தபடி I can't even say Liverpool made சான்ஸே கிரியேட்டே பண்ணல சொல்ல போனா. அந்த 2-3 வந்து நுனியஸ் ஹாஃப் சான்ஸ் இருந்துச்சு, பட் அதெல்லாமே வெரி அக்யூட் ஆங்கிள் சைட் நெட்டிங்ல தான் அடிச்சிருக்க முடியும். ஆமா, sorry go ahead, finish. இல்ல மத்தபடி I just felt City shut out Liverpool. That is how we should say. We were clearly shut out throughout the game. இது வந்து playing away from home நாலயா? ஏன்னா சிட்டி வந்து for all the money they have spent over the past 20 seasons, அவங்களோட பெஞ்சை பார்த்தா ஒரு ஷெஃபீல்ட் யுனைட்டோட பெஞ்ச் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் கேலன் பிலிப்ஸ் அண்ட் ஜான் ஸ்டோன்ஸ், எனக்கு ரொம்ப பெரிய லைக் நேம் பிராண்ட்ஸ்னு சொல்ல முடியாது. குவார்டியோல் 100 million, but he's not proven Premier League anywhere. So it's on the end, coincidentally City did not even make a single substitution. நிறைய இன்ஜுரிஸ், சிட்டி ஆர் பீங் ஹிட் பை தி இன்ஜுரி பக். லிவர்பூல் சைட் ஆஃப் த ஈக்குவேஷனுக்கு வருவோம். பட் இது வந்து பெப் வந்து ஒரு லாங் டேர்ம் அப்ரோச் எடுத்துட்டு இருக்கானா கேம்ல. ஏன்னா he doesn't want any more injuries, crucial part of the season. அதுக்கு வந்து probably an argument could be made, நீ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிருக்கலாமே, பட் சப்ஸ்டியூட் பண்ணா இந்த inexperienced players in such a high stakes game கொண்டு வந்து you lose that 1 point as well. Two sides to the argument here. நீங்க எந்த பக்கம் பாக்குறீங்க? இல்ல ஐ திங்க் நம்ம ஒவ்வொரு சீசனுமே வந்து சிட்டியை பத்தி அவங்களுக்கு என்னப்பா அப்படிங்கிறோம். ஆனா ஒவ்வொரு சீசன்லயுமே அவங்களுக்கு இப்படி ஒரு ஃபேஸ் வரும். அவங்களுக்கு வந்து ஒரு 4 பேர் படுப்பானுங்க, அப்ப நம்ம பேசவே மாட்டோம் அதை பத்தி. அவங்களுக்கு என்னப்பா 15 பேர் வச்சுக்கானுங்க, அவங்களுக்கு என்னப்பா 20 பேர் வச்சுக்கான்னு சொல்லுவோம். இப்ப பாருங்க அந்த பெஞ்ச் நீங்க சொன்ன மாதிரிதான்
நான் கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பெஞ்ச் பார்க்கும்போது என்னடா குவார்டியோலா தவிர ஒரு வயனும் தெரியல, ஆமா. யாரா இவனுங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. ஒருத்தவனையும் தெரியல. he got so many players but look யாருனாலே பெஞ்ச் கூட உட்கார முடியல. So it's எ crisis for him too. And then if he's able to get results, then that shows what side he has built. நம்ம வந்து ஆவுனா சொல்லலாம். But the other thing that we always say is அவங்களுக்கு என்ன வாங்கிக்குவானுங்க, அவங்களுக்கு என்ன வாங்கிக்குவானுங்க. But look at how they sell. Cole Palmer for 45 million. Think about it. Like what he is doing at Chelsea is fine, but அப்படி ஒரு அகாடமி பிளேயர் who's hardly played over 15 games அவங்களுக்கு வந்து 45 மில்லியன் செல் பண்ணானுங்க. The same with other players that they sell. They sold Mahrez. They sold this fellow. They sold yes Gundogan left on a free. But they sell well to buy well. அவங்களுக்கு வந்து சும்மாலாம் they don't buy. இப்போ last 3 seasons ஆவே they don't simply keep buying. They sell to buy. அந்த கான்செப்ட்ல தான் they are also going. கரெக்ட். யா. So நீங்க சொன்ன மாதிரி அதான் it's a very very இதுதான் crucial part of the season. இப்போ இருந்து January 15th we would have played some 10 Premier League games approximately. We will play that many games. ஏன்னா மிட் வீக் ஆடுவோம், வீக்கெண்ட் ஆடுவோம், மிட் வீக் ஆடுவோம், வீக்கெண்ட் ஆடுவோம். போயிட்டே இருக்கும் இந்த டிசம்பர் சீசன்ல. இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல வந்து பிரீமியர் லீக் இஸ் தி மோஸ்ட் இன்டென்ஸ். எஸ். சோ அப்படி பாக்கும்போது யோசிச்சு பார்த்தா சொன்ன மாதிரி அவனுக்கு பெஞ்ச்ல ஆளே இல்ல. டி ப்ரூய்னே வரணும், மேத்தியஸ் நூனியஸ் வரணும். வேற யாரை இப்ப அவனுக்கு வாங்கி வச்சிருக்காங்களா இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியல. 9 பெஞ்ச் ஸ்பாட்ல சிட்டி ஒன்லி 8 பேர் தான் எடுத்து கொடுத்தாங்களே அவங்க பெஞ்ச்ல. அந்த நிலைமையில இருக்காங்க. So they also need players to come back. அவனே யோசிச்சிருப்பான், டேய் நீங்க பெருசாலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. This is a difficult game. பெப்பர் பொறுத்த வரைக்கும் he always struggles against Liverpool for some reason. அது ஏன்னு வந்து பெப்புக்கும் தெரியல. I think for the last time we won at Etihad was 2016. But நாங்க எப்ப Etihad போனாலும் we either lose big or we'll draw the match. நாங்க வின்னே பண்ணல அதுக்கப்புறம் பிரீமியர் லீக்ல. சொல்லப்போனா லாஸ்ட் வின் அட் எட்டிஹாட் 2018 அந்த சாலா சாம்பியன்ஸ் லீக் செகண்ட் லெக்ல வந்து அந்த ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி இப்படி போய் நிப்பானே. அதான் லாஸ்ட் வின் அட் எட்டிஹாட் லிவர்பூலுக்கு. சோ தேர்ஸ் டூ சைட்ஸ் டு இட் நீங்க சொன்ன மாதிரி. பட் நாட் ஆல் இஸ் லாஸ்ட் இந்த ஒரு கேம்ல. தே வுட் சே லிவர்பூல் இஸ் a tough team. It's okay we can take a draw. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஏதாச்சும் ஒரு இன்ஜுரியில 10 பேர் 10 நாள் படுக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அந்த அடுத்த ஈஸி 3 கேம் ஈஸி கேமுக்கு எவனுமே இருக்க மாட்டான். ரைட், எக்ஸாக்ட்லி. I'd say Pep he'll always say a draw against Liverpool is fine. Be it home, be it away, he doesn't care because he knows Liverpool this season they are strong. அது வந்து so he'll not care about this result too much. He'll always feel result எல்லாம் நான் பாத்துக்கலாம் அப்படின்னு. Okay, coming to Liverpool side of things, 3 draws in the last 2 games, but overall quite a really good record that anybody would kill to have. Jota subbed off injured. Alisson, he finished the game, but probably அது வந்து இன்ஜுரி சப்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லன்றதுனால மேபி இருக்கலாம். அந்த ஃபினிஷ் பண்ண ஸ்ட்ரெச்ல வந்து மேபி அக்ரிவேட் ஆச்சா. இன்னைக்கு காலையில 5 weeks அப்படின்னு லே ஆஃப் நியூஸ் பார்த்தேன். இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரெச்ல வந்து are these going to impact? Jota not much. ஏன்னா ஜோட்டா எவ்ரி கேம் நீங்க ஜோட்டா பார்த்தாலும் பர்ஃபார்மன்ஸ் சேம் பர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா எவ்வளவு கோலை மட்டும் போட்டுருவான். ஆனா திரும்பி பார்த்தோம்னா வாவ் கோல் போட்டிருக்க அப்படின்னு. நீ கேம் ஃபுல்லா எதுவுமே பண்ணலடா, நீ கோல் மட்டும் தான் போட்ட அப்படின்னு தான் இருக்கும். இந்த கேம்லயும் அதான். பட் ஐ திங்க் ஜோட்டாஸ் இன்ஜரி இஸ் நாட் மச் டு வரி அபவுட். ஐ திங்க் he just was feeling a strain or something. So ஜோட்டா பத்தி பெருசா எந்த வரியும் இல்ல. I think Alisson is going to be out until the end of the year. Oh, end of the year. Okay. Until end of the year. So January தான் he'll be back most probably. I think January 14th something தான் we'll play. So I think நடுவுல வந்து we playing ஒரே வீக்ல வந்து we are playing Arsenal, United and West Ham. முடிஞ்சது. ஒரே வீக் சண்டே வெட்னஸ்டே சண்டே தேர்ஸ்டே சண்டேவா சண்டே வெட்னஸ்டே சண்டே சேம் வீக். மூணுமே ஹோம் கேம். பட் 3 கேம் பேக் டு பேக். அதனால வந்து it'll be really interesting to see how we play. ஏன்னா ஆலிசன் இருக்கிறது ஆலிசன் இல்லாத டோட்டலி டிஃபரெண்ட் டீம் அது. ஏன்னா கெலஹேர் இஸ் நாட் ஆலிசன். கெலஹேர் இஸ் குட் பட் கெலஹேர் இஸ் நாட் ஆலிசன் ஆப்வியஸ்லி. சோ அப்படி யோசிச்சு பார்க்கும்போது ஏன்னா ஆலிசன் பெயில்ஸ் அஸ் அவுட் நியூமரஸ் டைம்ஸ். அது வந்து இந்த லாஸ்ட் 5-6 இயர்ஸ்ல பார்த்திருக்கோம். சோ that will be a huge miss. ஜோட்டா நாட் மச்ங்க, அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். Okay, so Alisson miss வந்து like a lot of defensive mistakes at Liverpool வந்து Alisson நல்லா பேப்பர்னு சொல்ல முடியாது, அப்படியே ஷீட் ராக் மாதிரி கவர் பண்ணிடுவாரு. And you also have a good distribution Alisson கிட்ட இருந்து. அது இல்லாம பேக்ல இருந்து பிளே மேக்கர் அப்படின்னா இப்போ do you see Arnold or maybe somebody like Arnold going back a little bit more deeper விளையாடுறது and அது அட்டாக்ல இம்பாக்ட் ஆகுமா? I think the season Trent is not playing like he usually does.
we've changed the system. அதாவது same formation change எதுவும் இல்ல. But system has changed completely, wherein to say Trent will not be as adventurous as he is usually. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கேமே வந்து டோக்கு அப்படி பண்ணா இப்படி பண்ணாங்கிறதா ஏகப்பட்ட பேச்சு. ஆனா டோக்கு எதுவுமே பண்ணல. அதுதான், அது எதுவுமே பண்ணல. கேட்டா வந்து 12 ட்ரிபிள் தாண்டி போயிட்டான். மேன் சிட்டியோட பெஸ்ட் பிளேயர். டேய், உங்க டீமோட பெஸ்ட் பிளேயர்னால ஒரு அசிஸ்ட் கூட போட முடியல. ஒரு பால வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் செட்டப் கூட பண்ணி கொடுக்க முடியல. ஒருத்தவங்க வந்து அப்பாவி பையனை போட்டு தாளிச்சிட்டானாமா. அது தாளி கூட இல்ல. முன்னாடி போய் அது வந்து ட்ரிபிள் கம்ப்ளீட். லெஃப்ட் பேக் ஏரியால தாளிச்சு என்ன பிரயோஜனம்? லெஃப்ட் விங்ல வந்து தாளிங்க. நான் வந்து அதாவது ட்ரெண்ட்ட வந்து திருப்புற மாதிரி ஒரு ட்ரிபிள் பண்ணா, அப்புறம் பின்னாடி அவனே போயிட்டான். அது வந்து ஒரு ட்ரிபிள் கம்ப்ளீட். டேய், இதுல என்னடா பண்ணா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சோ இந்த சீசன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ட்ரெண்ட்ட பத்தி எந்த டாக்குமே இல்ல. எந்த மிஸ்டேக்ஸும் இல்ல. எங்கேயுமே காட் அவுட் ஆகல. யோசிச்சு பாத்தீங்கன்னா சீசன் ஸ்டார்டிங்ல ட்ரெண்ட்ட பத்தி யாருமே பேசவே கிடையாது. Like for the defensive side. Because the system has changed. அதாவது போன சீசன் வரைக்கும் our midfield was like deadwood. அவங்க சும்மா நிப்பானுங்க, sideways pass பண்ணுவானுங்க, அவ்வளவுதான். But our midfield this season is not sideways passing. It's always going to be progressive passings. So we don't need Trent to go as much as he does into the attack. Trent வந்து stays back. He tries to put the through ball for Nunez or for Diaz or for Salah. But he doesn't go as adventurous as he usually does. So அதனால build up phase லிவர்பூல் எங்க சீசனோட இந்த சீசன் வந்து கம்ப்ளீட் ப்ராப்ளமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் பில்ட் அப் ஃபேஸ் தான். நீங்க சொன்னதுதான், அந்த ஆலிசன் டு த மிட்வே லைன் அது வரைக்கும் எப்படி கொண்டுட்டு வரது, எப்படி அந்த லைனை பிரேக் பண்றது இன்னும் நாங்க ஃபிகர் அவுட் பண்ணல. அண்ட் தட்ஸ் ஆர் பிகஸ்ட் ப்ராப்ளம் ரைட் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் பிளே. அது வந்து இப்ப ஆலிசனும் இல்ல. பட் நாட் ஆலிசன் ஆல்சோ இந்த சீசன் நிறைய லாங் பால் எல்லாம் கொடுக்கல. Like he doesn't find people in midfield. Like he doesn't find people on the offense. So basically, what Keller will be asked to give passes to Van Dijk and to Konate or to Matip. That's okay for Keller, but he's not Alisson. அவ்வளவுதான். How the team is going to cope up அப்படிங்கிறது வந்து we have to wait and watch. Okay, all right. And in the fixture schedule வந்து I think good positive side for Liverpool வந்து நிறைய people coming back from injuries அதெல்லாம் இருக்கிறதுனால it bodes well for Liverpool நினைக்கிறேன் going forward. Also fixture congestion wise னு பார்த்தா அந்த tough part of the fixturesன்றது வந்து it is spread out quite evenly. ஒரு Man United game it follows West Ham EFL Cup அது. பட் லீக்ல பார்த்தா Man United, Arsenal, Newcastle அப்படின்னு இருக்கு. பட் ஐ வுட் ஆர்கியூ Man United கேம் வந்து கடைசி ஃபியூ இயர்ஸா பார்க்கும்போது எஸ்பெஷலி அட் ஹோம் அவ்வளவு கஷ்டம் இல்லை அப்படின்னு. அண்ட் Newcastle ஆல்சோ பிளேயிங் அட் ஹோம், லிவர்பூல் பிளேயிங் அட் ஹோம் இது. அண்ட் Newcastle அவேல வந்து ரொம்ப பெரிய டீம் நான் நம்பல. which will come to again. அடுத்த கேம் நியூகாசிலா? அடுத்த கேம் இல்லை, இது வந்து இந்த ஆமா Man United, Arsenal, Burnley, Newcastle. சாரி, நடுல Burnley இருக்கு. Burnley, Newcastle. Burnley miss பண்ணிட்டேன். But anyway, Burnley only away, but I don't think Burnley the way they're playing, that's give me. It's so strange. December 23rd Arsenal, Feb 3rd Arsenal. ஆமா, அது Jan 1st. So இந்த 4 கேம்ஸ்ல வந்து Jan 1st இருந்து ஆரம்பிச்சு Feb 3rd வரைக்கும், including the Premier League break this season, 4 கேம்ஸ்ல Newcastle, Bournemouth, Chelsea, Arsenal. So again ஒரு அந்த டைம்ல மேபி திரும்ப ட்ரிக்கியா இருக்கு. பட் again you probably have people coming back. But first part of the tricky fixturesக்கு I think every team is going through this. அதாவது இப்போ next 10 game weeksக்கு வந்து யுனைட்டட்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா கதறணும் அடுத்த 2 மாசத்துக்கு அவனோட fixtures எல்லாம். Every fixture is a hard fixture for United. Yes. Same City வந்து City played us. City are playing Tottenham next week, then they are playing Newcastle. So actually the season oda fixtures நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா every team is going to go through at some point in their season, which is really good. நல்லா செட் அவுட் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க fixtures இந்த சீசன். சோ அதெல்லாம் நம்ம வந்து தப்பு சொல்லக்கூடாது, காரணமா வச்சுக்கூடாது. அதுக்கு அந்த பாயிண்ட் அப்படியே வச்சுக்கோங்க, நான் அதுக்கு திரும்ப வரேன். பட் டச்சிங் ஆன் தி அதர், அந்த டாப் 5 or 6ல இருக்கிற மிச்ச டீம்ஸ்லாம் வந்து ஃபியூ அதர் கேம் ஆஃப் த வீக்ஸ்னா Newcastle, Chelsea and Spurs, Villa. ஸோ நம்ம வந்து Newcastle, Chelsea அடுத்த கேம் ஆஃப் த வீக்கை பத்தி பார்க்கும்போது, Newcastle வந்து ஒரு இடத்துல ஹோம்ல வந்து அப்படியே ஓகபித்த கேமா விளையாடுறாங்க. அவேல வந்து they seem to be very poor அப்படின்றது தான் நான் சொல்லுவேன், to be kind. Chelsea வந்து on the other side 2 steps forward 2 steps back இருக்காங்க. They seem to be a team on their day அப்படின்னு பார்த்தா வேர்ல்ட் பீட்டர்ஸ் மாதிரி தெரியுறாங்க. When they have a bad game again, அந்த relegation
டீம்ஸ்ல ஒருத்தங்களா இருக்க வேண்டியவங்க மாதிரி இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நியூ கேசலுக்கு வருவோம். வாட் இஸ் நியூ கேசல்ஸ் ப்ராப்ளம்? அவங்க தே ஹேவ் த டேலண்ட், ஆனா அவே ஃப்ரம் ஹோம் எக்ஸிகியூஷன் இல்லை. இதனால தெரியல. ஐ மீன் இப்போ இன்னைக்கு நைட்டே வந்து தே பிளே இந்த சாம்பியன்ஸ் லீக் விச் இஸ் a very crucial game for them. இதை தோத்தாங்கன்னா they are out against PSG. I think they're going away ன்னு நினைக்கிறேன். I'm not sure how home or out. எஸ், அவே. If they lose that, they're out of இது knockout stages anyway. So it's very important times for that. யாரோ எங்களை வந்து கேட்டிருந்தாங்க, what if Eddie Howe loses this game, will he be sacked அப்படின்னு. இதுக்கெல்லாம் இதெல்லாம் சாக் பண்ண போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நீங்க சொன்ன மாதிரி அவே கேம்ஸ் எப்ப போனாலுமே they are losing, and I don't know how and why, but homeல வந்து they look at very different team, and it's the same players anyway. I don't know, actually அவங்களுக்கு 8 இன்ஜுரிஸ் இருக்காங்க. மெயின் டீம்ல 8 பேர் இன்ஜுரி இருக்காங்க அவங்களுக்கும். எனக்கு வந்து எந்த டீம்ல தான்டா இன்ஜுரி இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ போனா இப்போ வந்து எவனாவது இன்ஜுரி இல்லாம ஆனாலே அந்த டீம் பெரிய டீம் தான். ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு டு பின் பாயிண்ட் அண்ட் சே நியூ காசில் ஏன் இப்படி விளாடுறாங்கன்னா யாருமே தெரியாது. ப்ராபப்லி தே த்ரைவ் ஆன் ஹோம் சப்போர்ட், பட் பர்ஃபார்மன்சஸ் ஆர் நாட் டூ டிசிமிலர். அவே பர்ஃபார்மன்ஸ், ஹோம் பர்ஃபார்மன்சஸ் ஆர் த சேம். தே ஆர் ஏபிள் டு மேனேஜ் த லீட் அட் ஹோம். ஏதாவது லீட் எடுத்தாங்கன்னா தே ஆர் ஏபிள் டு டூ இட். பட் அவே போனாங்கன்னா கண்டமேனி கிரம்பிள் ஆகி விட்டுறானுங்க லீடர். So that is the only difference that I see with them. But other than that, you can't pinpoint and say இதுதான் காரணம் எப்படி சொல்ல முடியும்? எந்த டீம்லயும் சொல்ல முடியாது ஹோம் அண்ட் அவேக்கு. ட்ரூ. நியூ கேசல் வந்து டு தேர் கிரெடிட் அவங்க பேக் லைனை வந்து ட்ரிப்பியர், ஷார் தவிர அப்படியே இந்த மிச்ச 2 பொசிஷன்ஸும் ரிவால்விங் டோர் மாதிரி இருந்திருக்கு லாஸ்ட் ஃபியூ வீக்ஸா. டான் பர்ன் இன்ஜர்ட் லாங் டேர்ம், நடுவில் பாட்மேன் இன்ஜர்ட் லாங் டேர்ம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடத்துலயுமே they are not conceding too many goals அப்படின்னு. well, let me put it this way, they are not conceding too many chances. நிறைய ஏன்னா தோக்கும் போது they lose big, but they are not conceding too many chances. the எக்ஸ்டீன்ற காம்பனன்ட்ல வந்து மேபி ஸ்லைட்டா கொஞ்சம் சிரிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. பட் அட்டாக் வைஸ் ஐ டோன்ட் திங்க் நம்ம அட்டாக் வர்றேன். ஆக்சுவலா இப்படி கேட்கிறேன், எடி ஹவ் வந்து he seems like he's always coaching for his job. இது வந்து எனக்கு ஒண்டிதான் இப்படி இருக்கா இல்ல நீங்க உங்களோட அனாலிசிஸ் அப்படிதான் இருக்கா? நான் ஐ திங்க் we will never agree Eddie Howe safe. அது ஃபுட்பால் ஃபேன்ஸ் நமக்கு வந்து we will accept that a person is safe in his job only when he goes on a 5 or 6 game winning run. அது இருந்தாருன்னா apart from the big managers, நம்ம வந்து கிளாப் ஊட்டலாம், ஆர்டெட்டா ஊட்டலாம், பெப்பு ஊட்டலாம், இவங்க 3 பேரை தவிர எவ்ரி சிங்கிள் மேனேஜர் நம்மளுடைய ஒப்பீனியன் அப்படிதான் இருக்கும். என்னடா இது இவனுங்க ஒரு கேம் தோக்கறானுங்க சாக் ஆயிடுவானோ அப்படிங்கிறது நம்மளுடைய கான்செப்டே அப்படிதான் இருக்கும். யோசிச்சு பார்த்தா இவங்க 3 பேர் மட்டும்தான் சேஃப், என்னானாலும் சேஃப் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வச்சுக்கோங்களேன். So is he fighting for his job? Yes, obviously. Like, who will not want to coach this Newcastle side with the amount of resources they have? So obviously Zed will be always on the line because he's not a big manager, like big name manager. இன்னும் சோ கண்டிப்பா அவனுக்குள்ளே அந்த பயம் இருக்கும். ஐயோ தோத்துட்டானுங்களே. they had a worst start of the season, ஞாபகம் இருக்கா? அப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான் நியூகாஸ்ல் வந்து இவன் கிளம்பிடுவான் போல அப்படின்னு. But he's done very well to pull it back. I agree. So, yeah, that will always be there with Eddie Howe. அது போர்ன்மத்ல இருந்து அப்படிதான், எப்ப இருப்பான் எப்ப போவான், எப்ப இருப்பான் எப்ப போனா அவனுக்கே தெரியாது. And coming to the other side, அவங்க ஆப்போனன்ட்ஸ் செல்சி வந்து அவங்களும் அதே மாதிரிதான். பாட்ச் வந்து ஒரு கேம் வாவ் சூப்பரா ஆடிட்டான், ஜெயிச்சிட்டான் ஸ்பர்ஸோட அப்படின்ட்டு திரும்ப வந்து பார்த்தா நியூ கேசலோட 4-1 அதே கிட்டத்தட்ட அதே எக்ஸாக்ட்லி சேம் ஸ்கோர் லைன் வித் 1 ரெட் கார்டு. நம்ம ரெட் கார்டுக்கு வருவோம். ஐ தாட் தட் வாஸ் a very poor decision from a club captain, but Poch, although he was sitting in the stands for this game, டாக்டிக்கலி அவங்க வந்து செட்டப்பா இருந்தாங்களா? ஏன்னா இந்த ஆக்சுவலா ஃபுட்பால் பேச்சு ஹேண்டில் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஹாஃப் டைம்ல வந்து ஓப்பனா இருந்துச்சு கேம், 2 பக்கமும் நீங்க 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 அப்படிதான் மாத்தி மாத்தி விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நீங்க சொன்னது நல்லா ரெசனேட் ஆச்சு எனக்கு. ஸோ ஐ ஃபீல் லைக் செல்சி வந்து அதை அப்படி ஒரேடியா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் செகண்ட் ஹாஃப்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? Well, I feel their gameplay was the same for City game. ஆனா I felt for a City game they were more conscious. உற்றக்கூடாதுங்கிற ஒரு பிலீஃப் அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கேம்ல இவனுங்க என்ன பண்ணிட்டு போனானுங்கிற ஒரு தெனாவெட்ல அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. பட் தேர் என்ன சொல்றது, தேர் அப்ரோச் டு த கேம் மாறல அண்ட் தேர் இன் பிளே கேமும் மாறல. நீங்க சொன்ன மாதிரி தான், இட் வாஸ் அப்சல்யூட் ஸ்டூபிடிட்டி ஃப்ரம் த கேப்டன். ஐ மீன் you are being
கம்பேர்ட் டு பிகம் தி நெக்ஸ்ட் இங்கிலாந்து கேப்டன் அட் சம் பாயிண்ட் இன் டைம். அந்த லெவலுக்கு பேசிட்டு இருக்காங்க உன்னை வச்சுட்டு. இப்படி போய் கிறுக்குத்தனமா, அதாவது உனக்கு ஸ்பீட் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு கிறுக்குத்தனமான எட்டி வச்ச. ஓகே, எல்லோ கார்டுல கிரீன் தெரியும். அப்புறம் உனக்கு தான் ஓரளவுக்கு ஸ்பீட் இருக்குது. அவனை தாண்டி போனா என்ன? போய் திரும்பியாச்சும் நிக்க வேண்டியது. ஆல்ரெடி டவுன். அப்பவே 3-1 டவுன் நினைக்கிறேன். அப்பதான் அந்த தியாகோ சில்வா ஒரு காமெடி பண்ணி கோல விட்டான். எஸ். அதுக்கப்புறம் வந்து டு டூ வாட் யூ டிட் வாஸ் அ கிரைம் இன் இட்செல்ஃப். நல்ல வேளை 2 எல்லோ, ஒரு கேம் தான் மிஸ் பண்றான். அது வரைக்கும் சந்தோஷம். பட் I don't know about Reece James. I mean, there's this huge discussion about Trent versus Reece James. But I think அருண் கூட சொல்லியிருந்தாப்ல, அவைலபிலிட்டி இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அபிலிட்டி. இவன் ஒன்னா இருக்க மாட்டான், இல்லைன்னா ரெட் கார்டு வாங்கிட்டு போயிடுறான். டே, உன்னை நம்பி எப்படா டீமை பில்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அருண் நல்லா அந்த மாதிரி சூப்பரா லைன் எல்லாம் வச்சிருக்காரு. அப்பப்ப எடுத்து விடுறாரு. அவங்க செல்சி வந்து தேர் கெட்டிங் சம் பிளேயர்ஸ் பேக். லாங் டர்ம் இன்ஜுரிஸ்ல இதெல்லாம் திரும்ப வராங்க. பிளேயர்ஸ் லைக் லாவியா, எட்குங்கு, அதெல்லாம் வந்து அவங்களுடைய இத லக்க மாத்துமா? ஏன்னா they still seem to have a problem finishing. அவங்க இந்த ஸ்பர்ஸ் கேம்ல அந்த 4 கோல்ஸ் அடிச்சாங்க. பட் அந்த 4 கோல்ஸுக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு தான் தெரியும். They still have a problem finishing. Is that going to come back to bite them? Actually, looking back at the season start, I saw all their pre-season games. அப்போ வந்து they had a fixed setup. என்குன்கு தான் ஸ்ட்ரைக்கர். சாரி, என்குன்கு தான் நம்பர் 10. ஜாக்சன் தான் ஸ்ட்ரைக்கர். இப்படின்னு வந்து they played with a very set team, very set formation. They only wanted to add Caicedo, which they got him at the end of the transfer window தான். So they put Caicedo in. So it was supposed to be Caicedo, Enzo, Gallagher, and they will do that 3 பேர் in the front வந்து ஸ்டெர்லிங், அந்த சைடு யாரா இவன் பாமர், ஜாக்சனுக்கு பதிலா it was supposed to be probably Sterling on the right, இல்லைன்னா 2 up front with either one and Nkunku the number 10. They had a pretty set team on what they wanted to do. ஒவ்வொன்னா இந்த கொசு மருந்து அடிச்சு கொசுல கீழே விழுகிற மாதிரி ஒவ்வொருத்தலாம் விழுந்தானுங்க. டே 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 எங்கடா எல்லாரும் மாறுறீங்க அப்படின்னு பார்த்தா எல்லாரும் போய் படுத்துட்டாங்க ஒரே அடியா. ஸோ இட்ஸ் டஃப் ஆன் பார்ட்ஸ். நீங்க வந்து எல்லாமே சொல்லலாம், சரி என்னடா பண்ற டேய், என்னோட 10 பிளேயர் இல்லடா, நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கறத அவன் சொல்லணும். So and the other good thing is Fofana is also coming back, and even the defender Fofana. So Avano is back. So see, it's a trend on கேட்டா எனக்கு தெரியாது. பட் நீங்க கேட்ட கேள்வி, will this improve them? Will their finishing get better? Na Nkunku finishes better, அவ்வளவுதான். And I don't understand the role of Jackson in the team. I feel Broya is way better than Jackson, but it's up to the manager to decide what he wants to do when Nkunku is back. அதுக்கப்புறம் புதுசா வேற மாதிரி ஸ்டைல் பாப்போமா, வேற மாதிரி கேம் பிளே பாப்போமா அப்படிங்கிறது டைம் will tell. அவ்வளவுதான். You just can't say until they come back. Okay. And செல்சிக்கு வந்து உங்களுடைய ஹோப்ஸ் ஆஃப் ஃபினிஷிங் இந்த சீசன் எங்க? ஏன்னா ரொம்ப நாளா அவங்க வந்து செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டேபிள்ல தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டேபிள்ல வருவாங்களா? எப்போ வருவாங்க? I feel they'll finish top 8. Definitely top 8. I see. Okay. எங்க அப்படிங்கிறது, ஏன்னா இந்த பிரைட்டன்லாம் நம்ப முடியாது. இவனுக்கு வந்து ஒரு கேம் வின் பண்றதுக்கே முக்கிட்டு இருக்கானுங்க. So I don't believe, அதெல்லாம் ஓவர் ஹைப் நம்மளே கொடுத்துட்டோம் போல தேவையில்லாம. So அதெல்லாம் நம்ப முடியாது. I feel they'll finish top 8, no doubt about it. ஆனா above top 8, 8th or 7th தான் I am expecting. அதுக்கு மேல கஷ்டம் தான். Okay. All right. லாஸ்ட் கேம் ஆஃப் தி வீக்னு பார்த்தா ஸ்பர்ஸ் வில்லா. எனக்கு வந்து நான் வில்லாக்கு வரேன், பட் ஸ்பர்ஸ் வந்து அக்டோபர் வரைக்கும் டைட்டில் கண்டெண்டர்ஸ் அப்படி இப்போ மேபி தேர் ஸ்டில் இன் தி ரேஸ். ஐ வுடன்ட் ரெலிகேட் தெம். பட் கடைசி 3 கேமா பேக் டு பேக் ஹெல்ஸ், சஸ்பென்ஷன்ஸ், இன்ஜுரிஸ் மாத்தி அவங்களுக்கும் அந்த பக்கு. மற்ற டீம்ஸ் அளவுக்கு ஸ்பர்ஸ் இன்னும் அந்த இன்ஜுரி அண்ட் சஸ்பென்ஷன் பேட் லக்கை வந்து கேபிட்டலைஸ் பண்ண மாதிரி ராதர் அதை சரௌண்ட் பண்ணி விளையாடின மாதிரி தெரியல எனக்கு. தே ஸ்டார்ட் வெல், அதுக்கப்புறம் எங்கேயோ ட்ரெயில் ஆஃப் ஆயிடுறாங்க. காமன் தீமா வந்து தே கோ அஹெட், அதுக்கப்புறம் லூஸ் தி கேம் ஆல் கேம்ஸ்ல. வாட் இஸ் வேர் டு யூ see them getting better or do you think இந்த இன்ஜுரிஸ்னால அவங்களோட சீசன் டீரியல் ஆக போகுது? No, I think it's done. I mean, see, Spurs have gone from 0 to 50 right now. They were at 0. Ideally, okay, 0 வேணா maybe 25. 25ல இருந்து they become 50. ஏன் 15 சொல்றேன்னா, mediocre players இருந்து they got 2 specialist players. And that both those specialist players are injured now, they'll have to go back to mediocrity. அப்படிதான் அவங்க டீம் இருக்குது. So அந்த நிலைமையில யோசிச்சு பார்க்கும்போது whatever they get until January is definitely a bonus for them. And definitely அவங்களுடைய டார்கெட் வந்து டாப் 6, அவ்வளவுதான்.
then putting too much pressure on them will not work, and they themselves know இவ்வளவுதான் அப்படின்னு. And ஃபேன் பேஸ் உடைய டிஸ்கரண்டில்மெண்ட் அப்படின்னு பார்த்தா ஃபார் சம்படி அக்டோபர்ல வந்து பேக் டு பேக் மேனேஜர் ஆஃப் த மந்த்ஸ் டைட்டில் கண்டெண்டர்ஸ் அப்படின்னு பில்ட் பண்ண ஒரு டீமை வந்து டாப் 6ல முடிச்சாங்க, டாப் 4 தாண்டி முடிச்சாங்கனாலே வில் தட் அந்த டிஸ்கரண்டில்மெண்ட் லவுடா இருக்காதா? வில் இட் அஃபெக்ட் ஆஞ்ச் இன் எனிவே? ஆஞ்ச் அவனையெல்லாம் அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. he is too calm to take anything into seriousness. I mean that's how he is, because I've been following him from his Australian days. அந்த ஆஸ்திரேலியன் நேஷனல் டீம் கோச் பண்ணதுல இருந்து நான் பார்த்திருக்கேன். he never gives into media attention. he never, அதாவது அவனை பத்தி என்ன சொன்னாலும் சரி, அவங்க டீமை பத்தி என்ன பேசினாலும் சரி, he never really takes it into his head. அந்த மாதிரி பர்சன் தான் is Ange. what it will do is he wouldn't have come across such media attention. அதாவது 10 கேம்ல அவனுங்க மேல இருந்தானுங்க அப்படின்னா அவன் சொல்லலையா டைட்டில் போறோன்னு, அவன் சும்மாதான் இருந்தான். நம்ம ஆட்கள் ஏத்தி விட்டதுதான், மேல போயிட்டா டைட்டில்ரா அப்படிதானா நாங்க தானே அப்படின்னு. அவன் ஒண்ணும் சொல்லல, அவன் தெள்ள தெளிவா சொன்னான், I have to take it game by game, I have to take it game by game, we are doing good, we will play much better, we have a lot to improve. இப்படிதான் அவன் சொன்னான், நம்ம ஆட்கள் ஏத்தி விட்டதுதான். and even he knew, see, one of the main defenders, Vada was playing outstandingly well until he blew his hamstring. சேம் 10 நிமிஷத்துல மேடிசனும் வெளியே போனா. டே, 2 இம்பார்ட்டன்ட் பீப்புள் 2 பேரும் ஒரே பிளேல வெளியே போனா எப்படிரா இருக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். ஐ டோன்ட் திங்க் he'll have any pressure. I hope the Tottenham board doesn't do something. எனக்கு அதுதான் பயமா இருக்குது. அவனை தூக்கி விட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. I think even they know no one else will come to Tottenham right now. So they know we have to stick by Ange no matter what. Okay. On the other side of the equation, opponents வந்து வில்லா வந்து ரெனசான்ஸ் சீசன் மாதிரி இருக்கு அவங்களுக்கு. அவங்களும் வெரி சிமிலர் டு நியூ கேசல். ஹோம்ல சூப்பரா விளையாடுறதும் அவேல கொடூரமா விளையாடுறதும் எங்களுக்கு எமரியோட இது வந்து ஒரு காமன் தீம் வந்து அந்த தீம் ரெகக்னைஸ் வர பண்ண முடியும். அவே ஃப்ரம் ஹோம் நாங்க வந்து லிட்டலா பாயிண்ட்டுக்கு பிச் எடுப்போம், டே 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 யாராவது பார்த்து போட்டு கொடுங்கடா ப்ளீஸ்டா ப்ளீஸ்டா அப்படின்னு. அவங்களோட வில்லாவோட லைக் தேர் அவே ரெக்கார்ட் இஸ் குவைட் புவர். they only have a win against Chelsea நினைக்கிறேன் இந்த லாஸ்ட் ஒரு 5 or 6 away gamesல. that is the only one. ஃபுல்லம்ல நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டோட தோல்வி, அதுக்கப்புறம் டாட்னம் வந்து ஒயிட் ஹார்ட் லைன்ல they take 3 points again. எனக்கு இந்த அவே ரெக்கார்டு பத்தி மாறுமா மாறாதான் தெரியல. பட் ஹோம் கேம்ஸ் ஒண்டி ஜெயிச்சுட்டே அவேல ஃபால்டர் பண்ணி wherever you get 3 OC points அதை வாங்கிட்டு போய் I think you can make a legitimate case for a top 4 finish Aston Villa-க்கு. Do you see that? நான் தான் சொல்ல வந்தேன். நீ for them okay 18 home games, 19 home games, ஒரு 16 வின் பண்றாங்கன்னு வெச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டா. மேபி இந்த டாப் 3 கூட தோப்பாங்கன்னு வெச்சுப்போம். they could get a draw also. அப்படி ஜெயிச்சா கூட that's 48 points. Correct. Okay, top 4க்கு you need 70 points. 22 points நீ எடுக்க மாட்டியா மீதி எல்லா கேமும் சேர்த்தி? கரெக்ட். மிச்சம் இருக்கிற 19 times 3 77 பாயிண்ட்ஸ்ல 57 பாயிண்ட்ஸ்ல 20 பாயிண்ட் இருக்காது. 22 பாயிண்ட் எடுக்க முடியாதா? he knows what his team is built for. he knows what they can do, what they cannot do. ஏன்னா they came to Liverpool and they got smacked 3-1 because they did not play well on the game. Like he said, yes, we did not play well, we got smacked. Okay, but it depends on how they set up the team. He knows what his strengths are and he's got very intelligent buys. In the summer வந்து he got very very needy. எவன் தேவைங்கறத மட்டும் தான் பார்த்து வாங்கினான். So it is a very very good well rounded team. எனக்கு வந்து இந்த கேம் நான் ஃபுல்லா பார்த்தேன் ரொம்ப நாள் கழிச்சு வில்லாவை. அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, டே அந்த டியாகோ கார்லாஸ் வேற இருக்காரு அந்த டீம்ல அப்படி. he is an outstanding defender. பாவம் ஜெரார்டுக்கு. see Gerrard was a criminal. இவ்வளவு பிளேயரை வாங்கி வச்சுக்கிட்டு what he did was ultimate criminal. அதனால இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் Gerrard got Diego Carlos. அந்த Diego Carlos played 30 minutes and season out. he was supposed to be their main defender. And Emery knew this. He knew he had Diego Carlos. He went and got Pau Torres மட்டும். Yes. So Emery and Pau Torres and Diego Carlos is an outstanding combination. நீங்க எல்லா கேமே பாத்தீங்கன்னா they comprehend each other very very well. Pau Torres எனக்கு இன்னும் I feel like my verdict on him is out. on pace of the gameல வந்து he is not able to contend with it. That's true. அவனுக்கு பேஸ் இல்ல and அந்த ஹை லைன் விளையாடும்போது he gets exposed quite badly. That's true. அந்த டைம்ல தான் he uses Diego Carlos. Diego Carlos is majestic.
and he's quick. எனக்கு அதான் அசிங்கமா இருக்கு. டேய் இவ்வளவு பெருசா இருக்க எப்படிடா இப்படி ஓடுற அப்படின்னு. Exactly. So he was an intelligent buy from Gerrard last season. They got him only for like 35 million or 40 million Diego Carlos. So And that's how they're able to cope னு வெச்சுக்கோங்க. another big like Villa lost பேர் என்ன இந்த left footed defender Tyron Mings earlier the season. அந்த ஒரு பெரிய இன்ஜுரியும் they overcome now. Top 4ல இருக்காங்க. That's quite commendable in my opinion. Okay. வில்லாவை பத்தி கடைசி ஒரே ஒரு தாட். வாட்கின்ஸ் வந்து ஹி ஸ்கோரிங் ஒரு ரேம்பேஜ்ல ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கான். லிட்டரலா கோல்ஸ் அண்ட் பஞ்சஸ் அந்த மாதிரி தான் வருது. இந்த இதை சஸ்டெயின் பண்ண முடியுமா, இல்ல இது வந்து ஒரு பர்பிள் பேட்ச், இது போயிடுச்சுன்னா தென் இட்ஸ் அ ப்ராப்ளம் அப்படின்னா, டக்ளஸ் லூயிஸ் வந்து ஒரு பாயிண்ட்ல ஸ்கோர், இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சுன்னா டக்ளஸ் லூயில் கோல் எழுதி வச்சுக்காங்க, அந்த மாதிரிதான் இருந்துச்சு. இப்போ வந்து வாட்கின்ஸுக்கு அந்த மாதிரிதான் இருக்கு. இது லூயிஸ் கோல்ஸ் கைண்ட் ஆஃப் ட்ரைட் a little bit. வாட்கின்ஸ் கோலும் ட்ரை ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு கோல் ஸ்கோரிங் இது இருக்கா, டெப்த் இருக்கா? இல்ல ட்ரை ஆச்சாங்கிறதான கேள்வி. சோ எப்படி ட்ரை ஆகும்? ட்ரை ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து if they don't create. Now Watkins will get at least 5 chances a game. அதுல ஒண்ணு கூட போட மாட்டானா. That's how we have to see it. Like last season வந்து Villa weren't as rounded as how they are now. Like middle of the park ஆ இருக்கட்டும், offensively ஆ இருக்கட்டும், defensively, they're more rounded as a team and they are able to create chances far more than they created last season. So அப்படி யோசிச்சு பார்த்தா Will is dry out அப்படின்னா இப்போ what's happening to Rashford? Why did it dry out? ஏன்னா சான்ஸ் கிரியேஷனே கிடையாது. That's absolutely, அதாவது FIFA மோட் தான் இவன்ட் பொறுத்த வரைக்கும். டேய் நீ எடுத்து இந்த பக்கம் ஓடு, டேய் அவன் எடுத்து அந்த பக்கம் ஓடு, தப்பி தவிர உள்ள கிராஸ் போட்டீங்கன்னா அவன் ஃபினிஷ் பண்ணு, அதுதான் அவனோட கேம் பிளே. பட் வில்லாக்கு அப்படி இல்லையே. they know how to create. கோல் போடலைன்னா அது அவன் தப்பு, பட் கிரியேஷனே நடக்காம போச்சுனா தான then you will have to say okay dry up ஆயிரும். பட் இங்க dry up ஆகிறதுக்கான ஒரே வாய்ப்பு அதான் சான்ஸ் கிரியேஷன் இல்லாமயே போறது. And to see what Douglas Luiz is doing as a box to box midfielder நேத்தெல்லாம், he was simply outstanding. டேய் எங்கடா இருந்த இத்தனை நாள் அப்படிங்கறது. No wonder you guys went for him. எனக்கு பாக்கும்போது ஓடினே இருக்கான் மேலேயும் கீழேயும். இல்ல நேத்து பாக்கும்போது தோணுச்சு, ஓ ஆர்சனல் போனது நல்லதுதான், ஆனா அவனுக்கு செருப்படி கொடுத்து அமிச்சிட்டானுங்க அப்படின்னு. 20 மில்லியன் வரைக்கும் போனோம், அதுக்கு மேல முடியாதுன்றாங்க. ஓகே பை. I think you could have gone. Maybe to what potential he is right now with Emery, he could have been much bigger with Arteta. நீங்க ராஷ்ஃபோர்ட பத்தி எடுத்துட்டு வந்தீங்க. So let me go to Man United for a little bit. Man United வந்து ஒரு கியூரியஸ் கேஸா இருக்காங்க. நம்ம என்னதான் அந்த டிஸ்கிரண்டில்மெண்ட்னு ஒரு சொன்ன அந்த ஃபேன் டிஸ்கிரண்டில்மெண்ட் யுனைடெட் ரொம்ப ஹெவியா இருந்தாலும் அவங்க பிரீமியர் லீக்ல வந்து அவங்களோட ரெக்கார்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. அவங்களோட ரெக்கார்ட் அவுட் சைட் ஆஃப் பிரீமியர் லீக் சீம்ஸ் டு பி குவைட் பால்ட்ரி, பட் பிரீமியர் லீக்ல லாஸ்ட் 6 கேம்ஸ்ல 5 wins. நாட் அன் ஈஸி டாஸ்க் அட் ஆல். இப்போ மோஸ்ட் ரீசெண்டா எவர்டனோட 3-0 விக்டரி. அவங்க எப்படி வின் பண்ணாங்க அப்படின்றது வந்து மேபி விமர்சனம் பண்ணலாம். Do they deserve 3-0? Everton probably deserved more goals in that game. All of them are true, but end of the day United 3 points, Everton 0 points. அதுதான் உண்மை. ராஷ்ஃபோர்ட் ஃபார்ம் அந்த பிளேயர் ஃபார்முக்குலாம் தனியா வருவோம், பட் ஆர் யுனைடெட் ஜெனுவின் டைட்டில் கண்டெண்டர்ஸ் ஹியர்? உடனே கொடுத்தி போடுறோம், என் வாயில இருந்து ஏதாச்சும் வாங்கி அப்புறம் வந்து அதை வச்சே நீ அடிக்கணும், இதுதான் நம்ம பிளான். கடைசி 5 மேட்ச் பிரென்ட்ஃபோர்ட், அந்த பிரென்ட்ஃபோர்ட் கேமை எப்படி வின் பண்ணாங்க நம்ம கண்கொள்ளா பார்த்தோம். கடைசி 5 நிமிஷம் 2 கோலை போட்டுவிட்டு வின் பண்ணாங்க. ஷெஃபீல்ட் யுனைடெட், அடுத்தது ஃபுல்லம், அடுத்தது லூட்டன் டவுன், இப்போ எவர்டன். இந்த 5 கேம்ல அதாவது மான்செஸ்டர் யுனைடெட் வின் பண்ணலினா ஒரு கேள்விக்குறியில் இருந்துட்டு இப்ப வின் பண்ணிட்டாங்களே நம்ம பேசிட்டு இருக்கோம். அந்த நிலைமையில உட்கார்ந்துருக்கானுங்க. உடனே டைட்டில் கண்டெண்டர்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்புறம் நல்லா சிரிச்சிருவாங்க. So I just feel yes 3-0 and that's a whole different story to what we saw in the game. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எவர்டனுக்கு ஒரு 15 சான்ஸ் வந்துச்சு. டேய் ஒண்ணு ஓடவாடா உள்ள அடிக்க மாட்டீங்க அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. So அந்த ஃபர்ஸ்ட் கோல் வாஸ் an outrageous goal. அதான் ரெக்கார்டிங் முடிக்க நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் கோல் ஆஃப் தி சீசன் இதுதான். அது சந்தேகமே இல்ல. That's an outrageous goal by Garnacho. அப்படி எதிர்பார்க்கும்போது what happened in the remaining parts of the game na Everton faltered, அவ்வளவுதான். If they had scored 1 or 2 in the first half, then Everton would have stayed. I mean, they would have stayed in the game. They would have easily won it. I think they're still bogged down by those 10-point charges probably, but it doesn't show that they have not created. They did create. They didn't take the chances, அவ்வளவுதான்.
ஓகே, அப்போ யுனைடெட் வந்து பிரீமியர் பேஸ்ட். ஸோ லெட் மீ, நாங்க இப்படி கேட்குற அந்த கொஸ்டின் மைண்ட்ல ஒரு இருந்துச்சே, பட் எனக்கு வெளில யோசிக்கும் போது டிட் மேக் சென்ஸ். பட் ஐ லாஸ்ட் யூ லைக் திஸ். எரிக் டென் ஹாக் ஜாப் வந்து ஹாட் சீட் அப்படின்னு நிறைய ரம்பிளிங்ஸ்லாம் வந்துச்சு. லீக்ஸ் ஃப்ரம் த டீம், பிளேயர்லாம் அன்ஹாப்பினஸ் அப்படின்னு ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துச்சு. நேச்சுரல் ப்ரோக்ரஷன் ஆஃப் இவெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் வந்துச்சுன்னா ஓகே, அடுத்த 3 to 5 மாசத்துக்குள்ள கோச்சை ஃபயர் பண்ணிடுவாங்க அப்படின்றது தான் நேச்சுரல் ப்ரோக்ரஷன் ஆஃப் இவெண்ட்ஸா இருக்கும். பட் இந்த பியூர்லி ஆன் பிரீமியர் லீக் ஃபார்ம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ டென்ட் பை தட் எரிக் டென் ஹாக் வில் கோ. பட் வித் நியூ இன்கமிங் நியூ லீடர்ஷிப் அதெல்லாம் பார்க்கும்போது, will this Premier League form save Eric Ten Hag's job? And இன்னொரு பார்ட் பி ஃபார் தட் கொஸ்டின், போன சீசன்ல இந்த சீசன் எனக்கு தெரிஞ்சு யுனைடெட் வந்து இந்த கிரியேஷன் அப்படின்றதுல வந்து ஒரு நோஸ் டைவ் பண்ணியிருக்காங்க. இஸ் தட் கோயிங் டு எஃபெக்டிவ்லி எண்ட் காஸ்டிங் எரிக் டென் ஹாக் ஹிஸ் ஜாப்? நோஸ் டைவ் எல்லாம் பண்ணல, போன சீசனும் அவ்வளவுதான் பண்ணானுங்க. அதுல ஒருத்தன் வந்து பர்பிள் பேட்ச்ல இருந்தான், அவன் நேரா அவன்கிட்ட கொண்டே கொடுத்துட்டீங்கன்னா அங்கிட்டு இங்கிட்டு ஓடி அவனே பினிஷ் பண்ணிட்டு வந்துட்டான். இந்த சீசன் அதுவும் நடக்கல, அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர பெரிய நோஸ் டைவ் எல்லாம் அவனுக்கு ஒண்ணும் பண்ணல. போன சீசனும் ஒண்ணு கிரியேஷன் எல்லாம் பண்ணல. அந்த கேம் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா தெரியும், இவ்வளவுதான் விளையாண்டீங்களா நீங்க அப்படின்னு தான் இருக்குது. அதனால போன சீசன் வந்து இட் வாஸ் ஜஸ்ட் ஓவர் ஹைப்பிங். அதாவது இந்த கேம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஃபர்ஸ்ட் போன சீசன் ஃபுல்லா ஒரே ட்ரெண்ட் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல யுனைடெட் ரொம்ப கேவலமா ஆடுவானுங்க, டென் ஹாக் வந்து நல்லா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான், என்ன பண்றாங்கன்னு. செகண்ட் ஹாஃப்ல சின்னதா ஏதோ ஒரு பீக் பண்ணுவான், அது ஒர்க் ஆயிடும். இதேதான் சீசன் ஃபுல்லா இதேதான். அதாவது அவனுக்கு அடி வாங்கினதெல்லாம் பாத்தீங்கன்னா அவையில போய் 1 கோல் 2 கோல் இல்ல, 4 கோல் 5 கோல் அந்த மாதிரி தான் அடி வாங்கினது. 7 கோல். ஆமா 7 கோல் அப்படிதான் அடி வாங்கினது. அடி வாங்கினதுல சும்மா சாதாரணமான அடி எல்லாம் கிடையாது. சோ looking at what they are doing this season, will the Premier League form keep up? அதுவே தெரியாது. இப்ப சொன்னனே, இந்த இப்ப 5 கேம் நான் சொன்னேன், இந்த 5 கேம்ல ஒரு கேம் வின் பண்ணலினா கூட நம்ம ரெண்டு டீமும் வருத்தப்படும். கரெக்டா? இப்போ அடுத்த 10 கேம் பார்க்கலாம். ஓகே, அத படிச்சேன்னா கண்ணுல இருந்து தண்ணி வரும். அதாவது ஃபர்ஸ்ட் அவே கேம் டு கால்டாசரை இந்த சாம்பியன்ஸ் லீக், அத தோத்தா அவனுங்க அவுட், அத டிராப் பண்ணா கூட அது அவுட். ஆல்ரெடி 4th இருக்கான். கரெக்ட், டிராப் பண்ணா கூட அவுட். டிராப் பண்ணா கூட அவுட். ஏன்னா அடுத்த கேம் பயன் கூட எப்படி ஜெயிக்க முடியாது. டிராப் பண்ணா கூட அவுட். அது அவே போறானுங்க. அடுத்தது அவே டு நியூகாசில், அடுத்தது ஹோம் டு செல்சி, ஹோம் டு போர்ன்மத், அவே ஹோம் டு பயர்ன், அவே டு லிவர்பூல், அவே டு வெஸ்ட் ஹாம், ஹோம் அட் வில்லா, அவே அட் நாட்டிங்ஹாம், ஹோம் டு டாட்டனம், அவே டு உல்ஸ், ஹோம் அட் வெஸ்ட் ஹாம், அவே டு வில்லா, லூட்டன். அதோட அது லூட்டன் மட்டும் விட்டுறலாம். இப்ப இருந்து பிப்ரவரி 10ஆம் தேதி வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு பாயிண்ட் எடுக்கக்கூடியது 2 கேம். ஒன்னு போர்ன்மத் அட் ஹோம், இன்னொன்னு இந்த வூல்ஸ் கேம். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அவே கூட போய் எனக்கு பாயிண்ட் எடுப்பான்னு நம்பிக்கை இல்ல. My God, you're right. இத தவிர அவனுக்கு எங்க பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும்? அட்லீஸ்ட் 1 or 2 பாயிண்ட்ஸ் கனெக்ட் போட்டு சொல்லுங்க. அது கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. நான் ஆஸ்டன் வில்லா அவே ஃபார்ம்னு சொல்லலாம் நினைச்சேன், பட் ஆனா அது கூட என்னால கான்ஃபிடென்ட்டா சொல்ல அதான் முடியாது. சொல்றேன், இந்த கேம்ஸ்ல வந்து அவனுக்கு 1 பாயிண்ட் 2 பாயிண்ட்ஸ் எடுத்தாலே பெரிய விஷயம். My God. And இதுலயும் அவங்களோட இன்ஜுரி பக் எல்லாம் முடிச்சு அவங்க ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்து அண்ட் அவங்களோட டிஃபென்சிவ்லி எனக்கு இன்னும் அவங்களோட ஒரு சாலிட் யூனிட்டா தெரியல. இது இன்ஜுரினால இருக்கலாம், இன்ஜுரி இல்லாம இருக்கலாம், பட் நம்பர் ஆஃப் சான்சஸ் தே கன்சீட். ஏன்டா இப்படி டிஃபெண்ட் பண்றீங்க? உங்களுக்கு டிஃபென்ஸ் எல்லாம் முன்ன பின்ன தெரியுமா தெரியாதா? அந்த மாதிரி தான் இருக்கு அவங்களை பார்க்கும்போது. நான் தப்பா பாக்குறேனால நான் கிரிட்டிக்கலா இருக்கேன் அவங்க டிஃபென்ஸ்ல ரொம்ப. I think they are better than they were last season. அத நாம ஒத்துதான் ஆகணும். And I think that is also got to do with Maguire எப்படி போய் நிக்கிறான்னு தெரியல, நின்னுறான். பால் அவன் மண்டையில அடிச்சு முதுகுல அடிச்சு எங்கேயோ வெளியே போயிருது. அது வெளியே சந்தோஷம். அது எப்படி அடிக்கணும் அவனுக்கும் தெரியாது. இந்த போன மேட்ச்ல வந்து உன்னை கண்ட்ரோல் பண்றேன்னு பண்ணான். அவன் முட்டி அடிச்சு நேரா போய் உடனே கையில உட்காந்துக்கிச்சு. டேய் எப்படிடா நடந்துச்சு அப்படின்னு அவனே யோசிச்சான். சோ என்னமோ பண்றான் and he's there. See, I'm actually happy in seeing Maguire keeping Varane out of the lineup. அதாவது if you can keep Varane out of the lineup, ஏன்னா அதாவது Eric Ten Hag tried to do something different. He said, okay, Maguire நீ லெஃப்ட்ல ஆடு, Varane நான் ரைட்ல ஆட வைக்கிறேன். For some reason it wasn't working. They were easily conceding goals. But இப்ப Maguire ரைட்ல போய் ஆடி Lindelof லெஃப்ட்ல ஆடுறான், கோலே கன்சீட் பண்ண மாட்டேங்கிறாங்க பாருங்க. But it's also got to do with நம்ம ஃபிக்சர்ஸ் பார்த்தோம் கடைசி 5 கேம் யாரெல்லாம் ஆடுனாங்கன்னு இல்லன்னு சொல்ல. But if it's working, if they're not conceding, then well and good. அவ்வளவுதான். Just keep continuing இல்ல. Now Shaw is back. Last game Shaw வந்துட்டான். I think Martinez is the only one that's missing. Our defense side. Yes. Martinez will be back only in January. மத்தபடி டாலோ is there, Aaron Wan-Bissaka is there. இந்த மலாசியா பாயெல்லாம் என்னன்னே தெரியல. அவனும் லாங் டர்ம் இன்ஜுரி. So
Basically, Martinez is the guy missing and Casemiro is not there, obviously. But Casemiro இருந்தும் ஒண்ணும் பண்ணல, பையன் ரெட் கார்டு ஆமா. வாங்கிட்டு போயிடுவான். அது வேற விஷயம். இந்த So, சீசன் Casemiro ரொம்ப ஓல்டா இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு பார்க்கும்போது. he's not able to run. He's not able to catch up on a lot of balls. அது மாதிரி தான் இருந்துச்சு அவன் இன்ஜூர் ஆகுற வரைக்குமே. So, ஓகே. எனக்கு ரியலிஸ்டிக்கா எனக்கு இந்த ஃபிக்ஸர் லிஸ்ட பார்த்தா, டேய் பிப்ரவரி வரைக்கும் நீங்க 4 பாயிண்ட் எடுத்தாலே பெரிய விஷயம். பிப்ரவரி 10ஆம் தேதி they finish away to Villa. அது வரைக்கும் அதுக்கப்புறம் எரிட்டன்னா இருப்பானாங்கிறது தான் கேள்வியே. இன்ட்ரெஸ்டிங். ஓகே. அண்ட் இந்த ஃப்ரண்ட் ஆஃப் த அட்டாக்ல ஃப்ரண்ட் ஆஃப் த டீம்ல பார்க்கும்போது அட்டாக்ல ராஷ்வர்ட்னு ஒரு கியூரியஸ் கேஸ் ஒன்று இருக்கு. இந்த வசூல் ராஜால வர மாதிரி பேஷண்ட் சும்மா அப்படியே உட்காந்துருக்கும். அந்த மாதிரி ஆனந்த் சார் மாதிரி ஆகிட்டாங்க இப்ப இவர ராஷ்வர்ட. ஸ்டிக் வித் ஹிம் அன்டில் ஹிஸ் ஃபார்ம் சேஞ்சஸா இல்ல ட்விஸ்டா? ஏன்னா இப்பதான் புது கான்ட்ராக்டோட சைன் பண்ணிருக்கான். ட்விஸ்ட் இஸ் நாட் an easy option. ஸ்டிக் வித் ஹிம் தவிர வேற ஆப்ஷன்ஸே உங்களுக்கு கிடையாது. See, the only thing that they're doing right now is இந்த ஒண்டர் கோல் பையன் கர்னாச்சோ போட்டனால இன்னும் அடுத்த 10 கேம் அவன் ஆடுவான். ஏன்னா 8 பாலிசி அப்படிதான். நீ கோல் போட்டியா நீ 10 கேம் ஆடு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏன்னா மெக்டாமனேலாம் ஆடும்போது அப்புறம் என்ன, மெக்டாமனே 2 கோல் போட்டான் பிரெண்ட்ஃபோர்ட் கூட. இப்ப பாருங்க கடைசி 10 கேம் ஆடிட்டு இருக்கான். ஸ்டார்ட் வேற பண்றான். So that's how his policy is. கர்னாச்சோ கண்டிப்பா லெஃப்ட்ல ஆடுவான். அப்பனா what it will do? Rashford has to play on the right. Then what he'll do is he'll make Anthony sit. அவ்வளவுதான். இல்லனா ஆண்டனி ஆடுவான். அதுல பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒண்ணுமில்ல ரெண்டுக்கும். அண்ட் நடுவுல வந்து ஆயிலண்ட் வந்து ஐ திங்க் ஆயிலண்ட் வாஸ் இன்ஜர்ட் லாஸ்ட் கேம். ப்ராப்ளம் இந்த இன்டர்நேஷனல் பிரேக்ல ரிட்டர்ன் வரும்போது he was not feeling fully fit. அதனால மார்ஷியல் ஆடினான். இப்ப அவன் கோல் போட்டான். இப்ப அவனை உட்கார வைக்க முடியாது. கரெக்ட். அதனால எரிட்டனாக்கு என்ன பண்ணுங்கிறது அவனுக்கு மட்டும் தான் தெரியும். ஓ மை காட். ஓகே, இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் அந்த நிறைய பேர் இருக்கும்போது செலக்ஷன் குட் ஹெட்டேக்னு வாங்கல்ல, இது என்னமோ எனக்கு குட் ஹெட்டேக் மாதிரி தெரியல, பட் அது ஹெட்டேக் தான். இதே குட் ஹெட்டேக் எப்ப இருக்கும்னா எல்லாரும் நல்லா விளையாண்டா. இதுல வந்து அவனுக்கு எப்படி ஆனானா அவங்களுக்கே தெரியாது. ஏதோ பால் உள்ள போயிருச்சு, கோல் போயிருச்சு. இப்ப இதுல வந்து ஹெட்டேக் எல்லாம் சொன்ன நம்ம இது ஒரு பஞ்சாயத்து வச்சோம், நம்ம தான் முட்டாளு. ஓகே, லாஸ்ட் பார்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த டாப் 9 எடுத்துக்குவோம். டாப் 10 எனக்கு எடுக்கணும்னு ஆசை தான், பட் அந்த 9க்கும் 10க்கும் கொஞ்சம் ஸ்டீப் ட்ராப் ஆஃப் இருக்கு டேபிள்ல. டாப் 9 எடுத்துக்கிட்டோம்னா 1 to 5 separated by 4 points, 6 to 9 separated by 4 points. Seems like a very exciting by 2 points. இது 6 7 8 9 2 points தான் கேப். ஓ இல்ல சாரி தப்பா பாட்டேன். 4 points. So இது வந்து இந்த பிரீமியர் லீக் வந்து யூசுவலா by this point 2 horse race இல்ல 3 horse race அந்த மாதிரி முடிச்சிருவாங்க. I think it's way too early. 13 கேமுக்கு அப்புறம் 2 horse race எல்லாம் போகாது. Maybe 20 games. இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி சொல்றேன், இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்லலாம் so far அந்த first 1/3 of the season முடிக்கும் போதே you will start to see kind of emerging and the top 2 or top 3, அதுக்கப்புறம் இந்த மிட் டேபிள் 4 to அந்த 9 or 10 அந்த மாதிரி இந்த 4 to 10 பேக்டா இருக்கும். இப்போ வந்து டாப் 5 இருக்கு, 6 to 9 இருக்கு, அண்ட் அதுக்குமே 10 points கேப். இட்ஸ் நாட் அப்படியே ரன்னிங் அவே அப்படின்னு சொல்ல முடியாது. வாட் ஹஸ் சேஞ்ச்ட் திஸ் சீசன்? What has changed? Everyone has collectively improved their teams on where they want to improve. கண்ணா பின்னாடி இம்ப்ரூவ் பண்ணாம இதுதான் எனக்கு வேணும், இது போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க எல்லாரும். So and everyone has a style of play that they want to play. And as ஒரு வருஷம் அதிகமாகும் போது உங்களுக்கே தெரியும், as more data keeps being recorded, எல்லா டீமுக்கும் கண்ணா பின்னா டேட்டா இருக்கும் அனலைஸ் பண்றது. So I just feel everyone is trying to find out what the other person cannot do and they're trying to play it there. அப்படிங்கிறது எனக்கு feeling. You're hitting on something very key. And the analytical part of the game வந்து we are starting to see and the more bigger role it is seemingly playing down. அதனாலதான் நம்ம ரெண்டு பேருமே we are in the US, we know how much data is used in NFL. I mean incredible amounts of data. அதெல்லாம் அதை கம்பேர் பண்ணும்போது பிரீமியர் லீக் இஸ் லைக் 10% probably. Exactly. Year on year when that gets, I mean இப்பவே நம்ம பாக்குறோம் இல்லைங்க, XG பத்திரா நம்ம ஒரு 3 வருஷம் முன்னாடி பார்த்தோமா, அப்படி ஒண்ணு இருக்குங்கிறதே தெரியாது. ஒரு 3 வருஷம் அந்த பேண்டமிக்ல அடிபடும் போது XGங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. இப்ப வீக் இன் வீக் அவுட் பண்டிட்ஸ் எல்லாம் ஸ்கை ஸ்போர்ட்ஸ்ல 2 பேர் உட்கார்ந்து பாருங்க, அவனுங்க எல்லாம் XG பத்தி எல்லாம் பேசுறானுங்க. XG ஃபீல்ட் டில்ட், டேய் ஃபீல்ட் டில்ட்னா என்னன்னே தெரியாதேடா, ஸ்டார்ட் வச்சு என்ன செய்ய. அதனால வந்து இப்ப சொல்றாங்க அதான் பாருங்க, he's attempted more take-ons, he's attempted more dribbles, he's won headers. டேய் இதெல்லாம் ஒரு ஸ்டாட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். So I just feel the game is improving day by day.
But I think the main improvement from all these teams, நம்ம வந்து first 4 டீமா இருந்தோம். 4 became 6. Now 6 has genuinely become 8. நான் 10 சொல்ல விரும்பல. It has genuinely become 8. அந்த 8 ஏன் சொல்றேன்னா 6ல வந்து ட்ரெடிஷனலா நம்ம 6, 8 வந்து I'm including Newcastle and West Ham. Interesting. 8 and not Villa. Villa. Correct. Okay. 9 is genuine 9 right now. அப்படி இருக்கு நம்ம டேபிள். அதாவது I can throw out Brighton because I think we are overhyping Brighton. I think we can just throw out Brighton for that. So genuine 9 teams are there. இந்த 9 தவிர look at it. இந்த 9 தவிர கூட we have Wolves, we have Brighton and we have Brentford. இந்த 3 டீம் are genuinely good. அதாவது Wolves நீ தோத்தானுங்க ஓகே, பட் these 3 teams are genuinely good. அந்த 9 தவிர. சோ அப்படி பார்த்தா மீதி 11 கேம்ஸ், ஒரு டீமுக்கு மீதி 11 கேம்ஸ் என்ன நடக்கும்னு தெரியாது. போன சீசன் வரைக்கும் இப்படி இருந்ததே இல்ல. அந்த 11 கேம்ஸ் 11 ஆப்போனன்ட்ஸ்க்கு எதிர்த்து என்ன நடக்கும்ங்கிறது எந்த டீமுக்குமே தெரியாது. லைக் கான்ஃபிடென்ட்டா யாரால சிட்டியை தவிர போக முடியாது. பட் இப்ப சிட்டியே சொல்ல முடியாது. சிட்டி கேன் டிராப். I think if Haaland isn't there in City, I think it's a whole new ball game. ஏன்னா that guy can turn a match on his head like no other guy in the Premier League. And the way Haaland attracts defenders, double teams, அதெல்லாம் இருக்கும்போது one player gets wide open. Exactly. And you all have to find that player. அது ரொம்ப சிட்டி அவன் இல்லைனா I would say it's a pretty three-way fight for the title. இப்ப கூட I still feel City are way ahead of other two because of that one guy. நான் வேற if he is not there right now, if Jesus was still at City கூட I'll be much more confident. I'm just saying that one guy has so much potential to change the game in a matter of seconds. You're right. அது ஒண்ணுதான் பிரச்சனை. So I think 12 டீம்ஸ்ல நீங்க ஒரு டீம் நான் மீதி 11 டீம் கூட என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. And that's why it's competitive this season. But on the other side of the equation, again to borrow that term, relegation அப்படின்னு பார்க்கும்போது this is lowest in the cumulative points from promoted teams has been the lowest. லூட்டன் டவுன் எப்படியோ கடைசி ஒரு 5 கேம்ல ஒரு 2 டிரா ஒரு வின் எல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் செப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவர்டன் வந்து இந்த பாயிண்ட் செலக்ஷன் வச்சுக்கிட்டு நான் கீழே போயிடுறேன் அப்படின்னு கீழே போய் 18-19-20 ஷெஃபீல்ட், எவர்டன் அண்ட் Burnley can't seem to buy a win at this point. Burnley can't seem to buy a draw. win வரைக்கும் போயிட்டீங்க. அதுவும் ட்ரூ. can't seem to buy a draw. 1-1-11 அவங்களுடைய ரெக்கார்டு இது வரைக்கும் 13 பிளேட்ல. ஐயோ. relegation எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? Who are your contenders? Definitely Burnley, Sheffield. There is no doubt about Burnley and Sheffield. ஏன்னா Sheffield கேம் நான் 2 கேம் உட்கார்ந்து பார்த்தேன். They can't put 5 passes together. Correct. Attackன்றது ஒண்ணுமே இல்ல. Okay, realistically கேக்குறேன். How many points do you need to survive? 25 points? 25 அதுவே ரொம்ப அதிகம். 22, 23 in my opinion. வெச்சுக்கலாம். Okay. லூட்டன்னால 16 பாயிண்ட் எடுக்க முடியாதா? I think they can. எனக்கு வந்து இந்த சீசன் ஸ்டார்டிங்லயே I had this thought. லூட்டன் டவுன்ன்ற கிரவுண்ட் வந்து ரொம்ப ஒரு தீப்பெட்டி கிரவுண்ட் மாதிரி. It psychologically affects with you. ஃபேன் வந்து கோல் போஸ்டுக்கு உள்ளார உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். டேய் என்னடா நீ என்னடா பண்ற இங்க பால் 10 பின்னாடி போ அப்படின்ற மாதிரி. Yeah. No, I think நாங்க போய் டிராப் பண்ணோம் அங்க. And that was a stupid draw. I think we didn't take our chances, but I think every other team will take their chances. But நானே சொல்றேன் மீதி 7 டீம், அதாவது 11 டீம் 12 டீம் சொன்னோம்ல, அவங்க விட்டுறலாம். மீதி 7 டீம் இருக்கு. அந்த 7 டீம் கூட 4 கேம் கூட வின் பண்ண மாட்டானுங்க, ஒரு 3 கேம் கூட வின் பண்ண மாட்டானுங்க. So I feel Luton will somehow stay. And who will go for the drop அப்படின்னு பார்த்தனாதான் எனக்கு கேள்விக்குறியா இருக்கு. Like who will drop தெரியல. And I'm very sure Everton will stay. அதாவது Everton are playing very good football. And the last ஒரு game they didn't play well against United, but apart from that every other game they have played very well. Nottingham Forest ஓட form has been on the low. Last 5 gamesல 1 draw 1 win தான், 3 losses. Bournemouth கூட இப்ப last 2 games win பண்ணனால they are doing good. Yeah. So it could be between Bournemouth or Nottingham Forest, I feel, and the other person to go down. If it's not Luton, and I feel Luton will stay. I don't know why, but I feel Luton will stay. ஏன்னா 9 பாயிண்ட், I think they can get that remaining 16-17. எனக்கு என்னமோ Forest மாதிரி தான் தோணுது. Forest இல்லனா Bournemouth. Okay, all right. Last segment, team of the week, goal of the week. Goal of the week I think எழுதி வச்சிரலானே. Team of the week ரெண்டு clean sheet தான் இந்த வீக். யுனைடெட் அண்ட் ஆர்சனல். ராம்ஸ்டேல் பண்ண ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எங்களுக்கு கொடுத்த ஹார்ட் அட்டாக்கு
எனக்கு வந்து ராம்ஸ்டேல கீப்பரா டீம் ஆஃப் த வீக்ல போட மனசு வரல. பட் அந்த பக்கம் ஒனானாவை எடுத்து பார்த்தா, டேய் என்னடா பண்ணிருக்கீங்க நீங்க, இப்படி வாரி வழங்கிருக்கீங்க, உங்களால ஒரு ஷாட் டார்கெட்ல அடிக்க முடியல, அடிச்சிருந்தா 8 கோல் போயிருக்கும், அந்த மாதிரி இருக்கு. பட் ஹேவ் சம் குட் சேவ்ஸ். என்னோட சாய்ஸ் வாஸ் ஒனானா. உங்களுக்கு? I don't think, I'm not sure. I don't think both. I will say Luton Town's goalkeeper. Interesting. He had a very superb game. That's அதாவது true. கிறிஸ்டல் பேலஸ் வந்து செம்மையா அட்டாக் பண்ணானுங்க, கடைசி வரைக்கும் தடுத்துக்கிட்டே இருந்தான் அவன். That's a So good I point. would say, அவனோட பேர் எனக்கு மறந்து போச்சு, பட் I would have to go with that guy. Kaminsky. He had an outstanding game against Crystal Okay. Palace. I would All have right, to say. Kaminsky in goal. Back lineல யாரெல்லாம்? I have to go with Gabriel and Saliba, center back. I'll no doubt about it. Yeah, I couldn't see Brentford creating much in the game as well. அதாவது they had few chances, but அதுலயே Saliba and Gabriel were calm and composed to clear them away. அது ஒன்னும் பரபரப்பெல்லாம் இல்ல. அதுல few chanceஸ்லயே 2-3 நாங்களே கொடுத்தது. அதான். zinchenko ஒரு டர்ன்ஓவர், ராம்ஸ்டேல் இருந்தா வச்சுக்கன்னு so we can't blame Saliba and Gabriel for what Ramsdale did இல்ல. Right. They were solid. So I have to see it that way. So okay. I will go with both of them for the center back partnership. Okay. And right back, left back, we have to go with Trent, I think. I agree. Left back, I have to give a shout out to this Newcastle left back, Liverpool. Interesting call out. Okay. This guy, from the time that he has come into the lineup, this guy has been nothing sort of sensational. So to be honest, 19 வயசு நினைக்கிறேன். He's playing incredibly well in left back. 21. Okay. 21. Okay, 21. But So ex-Chelsea player, he may have had a point to prove. நாங்க சொல்லியிருந்தேங்க இந்த சண்டே ஷோல. அதாவது இப்ப ஒவ்வொரு டீமுக்கு 25 பிளேயர்னு போட்டோம்னா 300 பிளேயர் இருக்காங்க பிரீமியர் லீக்ல. அதுல ஒரு 130 140 செல்சி அகாடமில இருந்து வந்திருக்கும். அதுல எந்த சந்தேகமுமே இல்ல. At some point Chelsea வெளிய வரும். ஆமா. லெஃப்ட் பேக் வந்து I'm going with Liverpool. நீங்க யாராவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? இல்ல, I agree with that. எனக்கு வந்து வேற லெஃப்ட் பேக் பெருசா லைக் இம்ப்ரெசிவா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. What about mid 2-3-1 போறீங்களா இல்ல 3-3? நம்பர் 6 டெக்லன் ரைஸ். அது சந்தேகமே இல்ல. பையன் எப்படி போய் அங்க நிக்கறாங்கிறது எனக்கு இன்னுமே தெரியல. இல்ல எப்பறா அந்த இடத்துல நிக்கற உனக்கு தெரிஞ்சு அப்படினு சொல்லி. வெஸ்டாம கூப்பிட்டு இன்னொரு 20 மில்லியன் தான் வெச்சுக்க, அந்த ஒரு பிளாக்காவே உண்மையாவே அது அவங்க போய் நிக்கறதா இருக்கட்டும். இவன் அடுத்த ஸ்டார்ட் நேரா போய் அவன் முட்டில தான் அடிச்சு. டேய் அதுமாடா அட்லீஸ்ட் நவுண்டாச்சு பிளாக் பண்ணா பரவாயில்லை. நேரா முட்டிக்கு தான் போகுது. எப்பறா அது அப்படினு இருந்துச்சு எனக்கு. So number 6 Declan Rice. The other two midfielders நீங்க சொல்லுங்க. எனக்கு இந்த கேம்ல நியூகாசில் கேம்ல இது நல்லா இருந்துச்சு. குய்மாரஸ், I thought he was really good. செல்சி அது ரொம்ப ஓபன் கேமா இருந்தாலும் அவன் வந்து the control that he offered was really good. And on the other hand, எனக்கு வந்து பிகெஸ்ட் ஒரு டிசப்பாயின்மெண்ட் நான் சொல்லுவேன். எனக்கு சோபோஸ்லாய் வந்து பிக் மேட்ச்ல வந்து இந்த கேம்ல நான் I wanted to see him shine. ஒரு நீ எடுத்துட்டு பண்றா எவ்ரிதிங் ஃப்ளோஸ். அது உங்களுக்கு ஒரு நேக்கான ஒரு ஆசை. அவங்களுக்கு எப்படியாச்சும் தோத்தறணும், இவனுக்கு ஜெயிச்சா பரவாயில்ல அப்படின்னு. அது வாலி வேற டிபார்ட்மெண்ட் அது. பட் எனக்கு வந்து I genuinely thought he would be there அப்படின்னு. நான் இந்த இடத்துல ஏன் அவன் பேர் எடுத்துட்டு வந்தேன்னா, எனக்கு அந்த கேம் முடிச்ச பிறகு இட்ஸ் லைக் I deserve more from you அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு. He was missing, virtually missing from the game. He was nowhere. எதுவுமே பண்ண மாதிரி எங்களுக்கும் தெரியல. I think the other shout can be Douglas Luiz. Luiz is a good player. Yes. I agree. Okay. Front three. We have to put Isak there. No doubt about it. Yeah, 2 கோல். இல்ல ஒரு கோலா? இல்ல ஒரு கோல் தான். 2 தான் நினைக்கிறேன். 2 ஒண்ணா? ஒன்னு தான். ஒரு கோல். But he had an outstanding game. I agree. Yes. மீதி 2. ஐயோ. Garnacho for but apart from the goal he did nothing. But yeah, obviously the goal is going to be spoken about for many years. Okay, I'll give it to you. Goal is worth 3 points. And Willian also had a brace. 2 penalty. But that was penalties. Yeah. 2 penalty. Yes. No, I think we can go with Garnacho அந்த இடத்துல. Right hand sideல I'm not so sure. நீங்க சொல்லுங்க. Marcus Tavernier for Bournemouth had 2 goals. Oh, right. No. He played actually well.
Yes. He did play well the game. But again, Like, Sheffield United opponent. ஆமா. எனக்கு வந்து டவர்னியரை பார்க்கும்போது நீ வேற ஏதாவது ஒரு கிளப்ல விளையாடி இருந்தா நீ நல்லா விளையாடி இருப்பியா அப்படின்னு எனக்கு அப்பப்போ தோணும். He seems like a really good player. But I'll never. Actually, அவனுடைய manager is a very good manager. அது நான் I expected really highly of him to start the season. He didn't have the good start, but I think now he is able to figure out என்ன பண்ணலாம் என்ன பண்ண முடியல அப்படின்னு சொல்லி. Right, 23 shots on goal அடிச்சிருக்காங்க அவங்க. 11 shots on target. Interesting. நான் சொன்னேனே Sheffield can't make 4 passes together. அதுதான் நிஜம். 4 பாஸ் அவனால பண்ண முடியாது ஒண்ணா. The other one is João Pedro. He had 2 goals, ஒரு penalty, ஒரு வழியா goal. அவனுக்கு கொடுத்த காசுக்கு நான் இப்பதான் கோலே போடுது. 40 மில்லியன் கொடுத்து வாங்கினாங்க அவனை. ஒரு relegated team கிட்ட அதுவும். ஆமா. Yeah. All right. So last position, who do you want to fit in on the right wing? I think you have to go with Tavernier. Tavernier. Okay. All right. Sheffield அப்படின்றது asterisk இருந்தாலும் Tavernier அந்த சைட் போடுறோம். Goal of the week, I think இது வந்து writes itself ன்னு நினைக்கிறேன். Although we had like a couple of good goals. The Oliseoட goal சூப்பரா இருந்துச்சு. That was a really good goal. And Tottenhamல Lo Celso goal was really good. Shout outs. That's true, but அந்த இடத்துல இருந்து உள்ள போறதுன்றது not an easy task. So yeah, shout outs to those 2 goals. But the goal of the week to Garnacho for the next few years. அந்த செக்மெண்ட்டை மூடிக்கலாம். Alright, Gowtham, thank you so much. உங்களுடைய மண்டேவை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. கேம் வீக் 13 உடைய அபார ரிவ்யூ. நெக்ஸ்ட் நம்ம கேம் வீக் 14 or future கேம் வீக் ரிவ்யூஸ்ல சந்திப்போம். அது வரைக்கும் thank you so much. And people who agree with us, disagree with us, கமெண்ட்ஸ்ல எங்களோட உரையாடுங்க, பேசுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. Like, share, subscribe, and keep watching all content from Vada London and from Football Pechu. The அலப்பறைகள் அமேசிங் செக்மெண்ட் அது. ஆஃப்டர் எவ்ரி கேம் வீக் சூப்பரா இருக்கு. அனிருத் ப்ரோலாம் அவரும் அடிக்கடி வருவார் இங்க ரிவ்யூக்கு. அவர் பேசுறதெல்லாம் கேட்டுனே இருக்கலாம் மணிக்கணக்கா. அவ்வளோ holds your attention very good. Right, with that, thank you very much for joining us again. See you all next week. Bye.